அனைவருக்கும் வணக்கம். தத்பிரசாதித்மே மகாதேவாதிமிகி தன்னோருத்திர பிரதிதேக முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவருளால் விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன். விருச்சிக ராசி இந்த வாரத்துக்கு ரொம்ப அருமையான காலம். 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்கும் உண்டான விருச்சிக ராசிக்கு பலன். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவும் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பது எண்ணியபடி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலம். முதலில் திருமணம் நடக்கும். விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கும் 2 விஷயம் நம்மளுக்கு உடனே நடந்தே தீரணும். அதுக்குண்டான இறைவன் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கணும். ஒன்று திருமணம், 2வது புத்திர பாக்கியம். 2மே கொடுக்கும். திருமணம் மிக விரைவில் நடக்கும். அதே போல் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் அந்த இறைவன். அது ஒரு நல்ல ஒரு தருணம். அந்த தருணத்தை நம்ம நோக்கி செல்லும் போது நம்மளுக்கு தேவையானது அன்பு மட்டுமே. அன்பு அரவணைப்பு பரிமாறிக்கொண்டாலே அனைத்தும் இல்லத்துக்கு உண்டான தன்மை நம்மளுக்கு சுபமாகவே முடியும். அன்பு இல்லாத இடத்துல நம்மளுக்கு எதுவுமே நிறைவேறாது. பாசம்தான் அங்கே முக்கியம். அந்த பாசத்தை நம்ம இழக்கக்கூடாது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சற்று தன்முனைப்போடு செயல்படும் போது பாசத்தை முழுசா புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை சில நேரம் அவங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் என்ன செய்யணும்? பாசம் காட்டுவர்கிட்ட பாசம் காட்ட மாட்டீங்க, பிறர்கிட்ட போய் பாசம் காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும். என்ற 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். அதனால நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய தன்மை. அதனால திருமணம் கூடும், புத்திர பாக்கியம் கொடுக்கும், குடும்பத்துக்கு உண்டான மகிழ்ச்சி, அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே போல் குடும்பத்துக்கு உண்டான தொழில் விஷயத்துல நல்ல ஒரு தருணம். தொழில் நல்ல ஒரு சிறப்பாக நடக்கும். சக ஊழியர்கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய தன்மையாக கொடுக்கும். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நம்ம பேசலாம் பேசக்கூடாதுங்கிறது முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. அதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதனால் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்கி கொள்ளுவீங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை தவற விட மாட்டீங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு தன்முனைப்போடு செயல்படுவீங்க. சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும்போது அது முழுமையாக பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. நிறைய நிறுவனத்தை உருவாக்கணும். ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை வச்சு ஒரு கிளை கடையாக நம்ம உருவாக்கணும். நம்ம தொழில் விரிவுபடுத்தணும் நினைக்கும் போது ஒரு 4 மாதம் நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு. ஆகவே தொழில் விரிவுபடுத்தி செய்வதே சிறந்தது. அதனால நம்மளுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால இந்த குரு பகவான் 9ஆம் இடம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதாவது முழு மனதோடும் முழு செயலோடும் முழு வேகத்தோடும் நீங்கள் செயலாற்றினாலே உங்களுக்கு கைமேல் பலன் அமையும். ஆகவே எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல் விரைந்து செயலாற்றணும். உடனே செஞ்சு முடிக்கணும். கவனம் முழுசா தொழில போனால் தொழில கவனம், குடும்பத்தில் வந்தால் குடும்பத்துக்குண்டான கவனம் வைத்துக் கொள்ளணும். ஆகவே நிதிநிலை உங்களுக்கு சுமாராக இருக்கும். இந்த வாரத்தில் நிதிநிலை பற்றாக்குறை ஏற்பட்டாலும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உருவாகும். சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருப்பது உங்கள் உறவு மூலமாகவே அதிகமாக செலவு நீங்கள் கொடுக்கும். அதில் உறவினர்கள் வந்து செல்வது அல்லது நீங்கள் உறவினர் வீட்டை சென்று வருவதனால் உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது சிறந்தது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்த பணம் நீங்கள் வைத்து கொள்ளாமல் பிரித்து கொடுப்பதே சிறந்தது. ஆகவே ஒரே இடத்தில் ஒரு பணத்தை மொத்தமாக வைக்கக்கூடாது. ஒரு 1000 ரூபாய்னா மனைவி வருதான் மனைவிகிட்ட ஒரு 500 ரூபாய், குழந்தைங்க இருந்தால் குழந்தைகிட்ட ஒரு 200 ரூபாய், அந்த மாதிரி பிரித்து வைத்துக்கொள்ளணும். மொத்தமாகவே நான் வைத்துக்கொள்கிறேன்னா
ஏதேனும் ஒரு கவனக்குறைவால் அது தவறுறதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கும். செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 7ஆம் இடத்துல இருந்தாலும் கேது பகவானும் செவ்வாய் பார்ப்பதால் திசை திருப்பி விடுவார். ஆகவே சற்று தன்முனைப்பு மாறி போய்விடும். என்னதான் நம்ம கவனமாக இருந்தாலும் பொருளாதார சிக்கல் நம்ம உருவாக்கிறதுனால பணத்தை பிரித்து கொள்வதே சிறந்தது இந்த வாரத்தை. ஆனால் நிதிநிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சற்று கவனமாக வைத்துக் கொள்வதே சிறந்தது. தூக்கமின்மை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய தூங்கிட்டு இருந்தோம், இந்த வாரம் எனக்கு தூக்கமே இல்லை, அதனால அயன சைன சுகம் போக சுகம் கெட்டு போகுது, என்ன செய்யறது? அதனால் நீங்கள் உங்களுடைய அலைச்சலை நீங்கள் குறைத்து கொண்டு ஓய்வில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எண்ணியபடி நிறைவேறக்கூடிய காலம் அப்படின்னு பொதுவாகவே சொல்கிறோம். அதுக்காண்டி தான். அப்போ அதனால குடும்ப மகிழ்ச்சி நல்ல ஒரு தருணமாக அமையுது, பூர்த்தியாகும். புதுசாக ஒரு வீடு வாங்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு விசாலமான வீடு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சிறிய வீடெல்லாம் வேண்டாம், கட்டணம் நல்லா பெருசாக கட்டணும். அதே போல் நீங்கள் இடம் தேர்வு செய்யறது கூட ஒரு பெரிய இடமாகவே தேர்வு செய்வீங்க. அதனால் நல்ல மதிப்பு, பெரிய வீடு கட்டிட்டு போகணும், விசாலமாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அதனால் நல்ல வீடு அல்லது நிலம் வரக்கூடிய தன்மை கொடுக்கும். புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். வாகனத்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் கொடுக்கும். பழைய வாகனம் கொடுத்து புதிய வாகனம் பெறலாம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான காலம் உடனே நிறைவேறும். ஆகவே பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கவன் என்றாலும் சரி, வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உயர்வான காலமே அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.